ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மை குக்கிங் ஜர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ஹெல்த்தியான ஹல்வா ரெசிபி தாங்க செய்து காமிச்சிருக்கேன். ஒரே ஒரு கப் பாசி பருப்பு வச்சு ஹெல்த்தியான ஒரு ஹல்வா ரெசிபி தாங்க. வாயில் வச்சாலே கரையக்கூடிய இந்த ஹல்வா செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. நெய்யும் அதிகமாக தேவைப்படாதுங்க. கம்மியான நெய் சேர்த்து நான் செய்து காமிச்சிருக்கேன். நீங்கள் தவறாமல் செய்து பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி செய்கிறது, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேங்க. இந்த பாசிப்பருப்பு ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். இதை லைட்டாக வறுத்து எடுத்திருக்கேன். லைட்டாக கலர் மாறாமல் வறுத்து எடுத்திருக்கேன். இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றி தண்ணி சேர்த்து ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஒரு குக்கரில் மாற்றிக்கலாம். குக்கரில் மாற்றி தண்ணி சேர்த்து ஒரு 3 விசில் வேக வச்சுக்கலாங்க. இப்போ 3 விசில் வந்த உடனே நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா வெந்திருக்கு, பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாயில் ஒரு ஸ்பூன் தாங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக முந்திரி சேர்த்துருக்கேங்க. நீங்கள் வேணால் திராட்சை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். முந்திரியை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. வறுத்து எடுத்துட்டு அதே கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உப்புமா ரவை எடுத்துருக்கேங்க. உப்புமா ரவையும் சேர்த்து இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இந்த நெய்யில் பாருங்கள், நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கமகமன் வாசனை வரட்டும். இப்போ எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு நிறச்சி நான் வெல்லம் எடுத்துருக்கேங்க. இந்த வெல்லம் சுத்தமான வெல்லமாக இருக்குது, அதனால் நான் அப்படியே சேர்க்குறேன். நீங்கள் தூசி இருக்கிற வெல்லமாக இருந்தால் கரைச்சி சேர்த்துக்கலாம். இந்த இடத்துல இதுக்கு நான் 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் வெல்லம், 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேங்க. ஒரே கப்பு தான் எல்லாம் அளந்துருக்கேன், ஒரே கப்பில் தான். இப்போ 2 கப் தண்ணி சேர்த்துட்டோம். தண்ணி சேர்த்து நல்லா இது சேர்த்துருக்கிற வெல்லம் எல்லாம் நல்லா கொஞ்சம் கரைஞ்சி வரட்டுங்க. கரைஞ்சி பாருங்கள், இது போல் நுர வருது. இப்போ நம்ம ஏற்கனவே வேக வச்ச பாசிப்பருப்பை சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு சேர்த்து இதில் இப்போ சேர்க்கும்போது இதில் இந்த கட்டிகளெல்லாம் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். ஏன்னா பாசிப்பருப்புக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியானதால் இது போல் கட்டியாக இருக்குது. நீங்கள் இது வேகும்போது எல்லாமே நல்லா கலந்து கொடுக்கும்போது நல்லா ஈவனாக வெந்து நல்லா வந்துடுங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த கரண்டியால் நல்லா மசிச்சு கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா நமக்கு பாசிப்பருப்பும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வந்துடுச்சு. இந்த நேரத்தில் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். பச்சை கற்பூரம் ரொம்ப கம்மியாக சேர்க்கணும். பச்சை கற்பூரம் சேர்க்குறதால ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹல்வா. அதுக்கடுத்து ஏலக்காய் பவுடர் சேர்த்துருக்கேங்க. ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா இதை கலந்து கொடுத்துக்கலாம். கலந்து நம்ம சேர்த்த வெல்லம், இந்த பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. நல்லா வெந்து வந்த உடனே திரும்பவும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து திரும்பவும் கலந்து கொடுக்குறேன். நீங்கள் நெய் நல்லா தாராளமாக விட்டால் இன்னும் நல்லா இருக்குங்க. இப்போ ஏற்கனவே நம்ம வறுத்து வச்ச முந்திரியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1 கப் பாசிப்பருப்பு எடுத்தோம் இல்லையா, 1 கப் அளவுக்கு நெய் சேர்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹல்வா. நான் கம்மியான நெய் சேர்த்து தான் இன்றைக்கி செய்திருக்கேன். இப்போ நான் இதுக்கு பாதாம் இதை நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. கட் பண்ணி சேர்த்து மேலே தூவி திரும்பவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். கிட்டத்தட்ட இதுக்கு ஃபுல்லாகவே நான் ஒரு 4லேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு தாங்க நெய் சேர்த்துருக்கேன். அப்போவும் ரொம்பவே நல்லா இருந்தது. இது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இந்த ஹல்வா. இப்போ நமக்கு இது முடிஞ்சிடுச்சிங்க. இவ்வளவு தான். இப்போ நம்ம தட்டில் சர்வ் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணுங்க. போக போக இது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். இதுதான் ஹல்வா கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நான் தட்டில் சர்வ் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். பிள்ளைங்க ஸ்கூல் லீவ் விட்டு வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இது போல் செய்து கொடுங்க. நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் தவறாமல் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஹைப் பட்டன் வந்திருக்குங்க, அதையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் என்னோடய சேனலை பொறுமையாக பார்த்த உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.